யமன் மார்கண்டேயனின் முடிவு காலம் நெருங்கிவிட்டது என பாசிச்சோடு மார்கண்டேயன் என்று தோன்றினார். மார்கண்டேயனோடு சிவலிங்கத்தையும் சேர்த்து சுற்றியது. சிவலிங்கம் அசைய தொடங்கியது. உத்தரநாராயண சிவன் கோபாலேசன் போகத் தொடங்கியது. சிவபெருமான் யமனை காலால் உடைத்து சூலத்தால் குத்தினார். நன்றி பற்றி ஒரு சில வார்த்தைகள் கூற போகிறேன். முன்னொரு காலத்தில் விருக்கண்ட ரிஷி அவரோட மனைவி மௌத்திரவழி அம்மையாருடன் வாழ்ந்து வந்தார். மார்கண்டேயன் பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேச போகிறேன். முன்னொரு காலத்தில் விருக்கண்ட ரிஷி அவர் மனைவி மருத்துவரி அம்மையார் வாழ்ந்து வந்தார்கள். அவங்களுக்கு குழந்தை இல்லை. அப்பொழுது விருக்கண்ட ரிஷி கனவிலே சிவபெருமான் தோன்றி வந்தார். அப்பொழுது உங்களுக்கு ஒரு புதன் போடுமா, தீய புத்தி கொண்ட 100 புதன்கள் வேண்டுமா, நல்ல புத்தி கொண்ட ஒரு புதன் போடும். அப்பொழுது விருக்கண்ட ரிஷிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு. போக போக சிருஷ்டியும் வரப்போகுது. அப்போது शोक विनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्. அவையோர் அனைவருக்கும் வணக்கம். நான் இங்கு சுவாமி விவேகானந்தர் என்ற தலைப்பில் ஒரு சில வார்த்தைகள் பேசலாம் என வந்துள்ளேன். வங்காளத்தின் தலைநகரான கல்கத்தாவில் விஸ்வநாத தத்தருக்கும் புவனேஸ்வரி தேவிக்கும் 1863 ஜனவரி திங்கள் 12
பிறரை கடைத்தேற்றுவதற்காக நீ உமது மோட்சத்தையும் தியாகம் செய்வாயாக. அதற்காக நீ நரகத்திற்கு செல்லையும் தயங்காதே என்று கூறி முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். எண்ணற்றவர்களின் உயிர் மறைந்திருக்கின்றது. மிகப்பெரிய ஒன்றாக கருதப்படுகிறது.
சிபாய். வாரணாசியில் பிராமண குடும்பத்தை சேர்ந்த மௌரிய பந்தர் மற்றும் பகீரதிபாய் தம்பதியருக்கு 1828ஆம் ஆண்டு நவம்பர் 19ஆம் தேதி பிறந்தார். இவருக்கு பெற்றோர் என்ற பெயர் மனுபாய். மனு என்பது இவரது செல்ல பெயராகும். இவரது 4 வயதிலேயே தாய் பகீரதிபாய் இறந்து விட்டதால் தந்தையின் பராமரிப்பில் வளர்ந்து வந்தார். சிறு வயதிலேயே குதிரை ஏற்றம், வாழ்வீச்சு, தற்காப்பு கலை என அனைத்தையும் கற்றுக்கொண்டார். 14 வயதில் ஜான்சியை ஆண்ட ராஜா கங்காதர் ராவ் நேவால்கர் என்பவரை 1842ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார். அன்று முதல் ராணி லட்சுமிபாய் என அழைக்கப்பட்டார். ஜான்சியின் ராணியாகவும் பதவியேற்றார். 1851ஆம் ஆண்டு அவர்களுக்கு பிறந்த குழந்தை தாமோதர் ராவ் 4 மாதத்திலேயே இறந்து விட்டதால் ஒரு குழந்தையை தத்தெடுத்து பின்னர் அந்த குழந்தைக்கு தாமோதர் ராவ் என பெயர் சூட்டப்பட்டது. புத்திர சோபியம் மிகவும் கொடுமை என்பதால் அந்த துயரிலிருந்து ராஜா கங்காதர் ராவால் மீள முடியவில்லை. இதனால் நோய்வாய்ப்பட்டு 1853ஆம் ஆண்டு இறந்தார். பின்னர் வளர்ப்பு மகனை ஆட்சியில் அமர்த்த எண்ணினார். ஆனால் அப்போதைய ஆங்கிலேய ஆளுநர் டர்கவுதி பிரபு பிரிட்டன் கிழக்கிந்திய நிறுவனத்தின் கொள்கைப்படி கட்டுப்பிள்ளை அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள மறுத்தார். ஒரு மன்னருக்கு வாரிசில்லை என்றால் அந்த தங்களுக்கே சொந்தமே உரிமை கொண்டாடி வரும் ஆங்கிலேயர்கள் ஜான்சி நாட்டை தமது ஆட்சிக்கு உட்படுத்த எண்ணினர். இதனையடுத்து ஜான்சி கோட்டையை அவர்களை கட்டுக்குள் கொண்டு 60,000 ஓய்வூதியமாக கொடுத்து கோட்டையை விட்டு வெளியேற சொன்னார்கள். ஆனால் ராணி வெளியேற மறுத்தார். அந்த நேரத்தில் இரட்டை கிளர்ச்சி ஏற்படவே ஆங்கிலேயர்கள் அதில் கவனம் செலுத்தினர். ராணி அப்பகுதியை நன்றாகவே ஆட்சி செய்திருந்தார். இதனால் அஞ்சிய ஆங்கிலேயர்கள் அவர் மீது அதிகாரிகளை கொஞ்சதாக பழி சுமத்தினர். ராணி கோட்டையை விட்டு வெளியேற சொன்னார்கள். மக்களிடம் அவருக்கு அவப்பெயரை ஏற்படுத்தி 1853ஆம் ஆண்டு கிரோஸ் தலைமையில் ஜான்சியின் மீது போர் தொடுக்கப்பட்டது. சாந்தியாகோ இந்த போரில் ஜான்சிக்கு உதவுவதற்காக படையை அனுப்பினார். ஆனால் அப்படையினர் ஆங்கிலேயர்களுடன் இணைந்துவிட்டது. சாந்தியாகோவின் கான்பூர் மன்னர் வரும் வழியில் கிரோஸ் படையினர் அவர்களை தாக்கி அவர்களின் 1500 வீரர்களை கொன்று குவித்தனர். சாந்தியாகோவை புறமுதுகிட அவர்களது ஆயுதங்களை கைப்பற்றிய ஆங்கிலேயர்கள் ஜான்சிக்கு உதவத்தான் ஜான்சியின் மீது போர் தொடுக்கப்பட்டது. ஆனால் ராணி ஆங்கிலேயர்களுக்கு அடிப்பணிய மறுத்தார். அவர்களை எடுத்து கடுமையான போர் புரிந்தார். ஆனால் ராணியால் போராட முடியவில்லை. கோட்டையை ஆங்கிலேயர்கள் கைப்பற்றினர். ராணி சுவரேற்றில் தப்பு செல்ல வேண்டிய நிலையாயிற்று. ஜான்சியை விட்டு ராணியை வெளியேற சொன்னார்கள். ஆனால் ராணி பெண் படையினர் பெரும்படையில் திருட்டி மீண்டும் போரிட்டார். போரின் நடுவே 4 பக்கங்களும் ஆங்கிலேயர்கள் கூறப்பட்ட நேரத்தில் தமது மெய்காப்பாளர்களிடம் நான் இறந்து விட்டார், எனது உடலை அந்நியம் தீண்டாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என உறுதி வாங்கிக் கொண்டார். போரின் நடுவே ஒரு கால்வாயை தாண்டும் போது குதிரை தயங்கிய தருணத்தில் ஆங்கிலேயன் ஒருவர் வாளால் ராணியின் தலையை வெட்டினார். ராணியின் கண் ஒன்று சிதறியது. மற்றொருவர் ராணியின் மார்பில் கத்தியை வாசினார். காயமுற்ற இந்த நிலையிலும் ராணி அவ்விருவரையும் வெட்டி வீழ்த்திவிட்டு மண்ணில் சாய்ந்தார். 23 வயது வீரமாதேவியின் புனித உடல் மெய்காப்பாளர்களால் பத்திரமாக தகனம் செய்யப்பட்டது. தியாகம், வீரம், கடமை, நாட்டுப்பற்று ஆகிய 4 ஆண்களுக்கு நிகராக இருக்கும் சுதந்திர வேள்வியில் பங்கேற்று இந்திய தாயின் மணி மகுடத்தில் மாணிக்கமாய் என்னும் ஜான்சி ராணியின் வீரத்தினை கொண்டு நன்றினார். யானை முகத்தனை இளம்பிரை போது நெய்ச்சனை நன்றி மகந்தனை ஞான கொழுந்தினை புதியில் வைத்தடி போற்றுகின்றேனே. மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்களுக்கும் மற்றும் தலைவர் மக்கள் அனைவருக்கும் என் முதல்வன் வணக்கம். நான் இங்கு தேசத்தை நேசித்தவர்களில் ஒருவர் ராஜராஜ சோழனை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேச வந்துள்ளேன். ராஜராஜ சோழர் தஞ்சையை தலைநகராக கொண்டு சோழ பேரரசை ஆண்ட சிறந்த மன்னர் ஆவர். இவர் இந்து தர்ம ஆட்சியை தென்னிந்தியா மட்டுமல்லாமல் கடல் கடந்த நாடுகளுக்கும் கூட பரப்பிய சிறந்த மாமன்னர் ஆவர். இந்து தர்ம ஆட்சியை தென்னிந்தியா மட்டுமல்லாமல் கடல் கடந்த நாடுகளுக்கும் கூட பரப்பிய சிறந்த மாமன்னர் ஆவர். இவர் அரசாண்ட காலம் கிபி 1985 முதல் 1012. இவர் தந்தை 2ஆம் பராந்தக சோழன், தாய் வானவன் மாதேவி. இவரது இயற்பெயர் அருள்மொழிவர்மன். மக்களால் இவர் ராஜராஜ சோழன் என்று அழைக்கப்பட்டார்.
இவர் அரசாண்ட காலம் இவர் தஞ்சை பெரிய கோவிலை 1010ஆம் ஆண்டு கட்டி முடித்தார். இவரது சமயப்பற்றிற்கும் கடவுள் பக்திக்கும் பெரும் எடுத்துக்காட்டாக விளங்குவது தஞ்சை பெரிய கோவில். தென்னிந்தியா வரலாற்றிலேயே ராஜராஜ சோழனின் ஆட்சி பொற்காலம் என போற்றப்படுகிறது. தஞ்சை பெரிய ராஜராஜ சோழன் ஒரு பெரிய சிவலிங்கத்தை செய்து தனது பக்தியை காட்டிய அவர் தமிழின் மீது உள்ள பக்தியையும் புகுத்தியுள்ளார். தமிழ் மெய்யெழுத்து 18 என்பதற்கேற்ப லிங்கத்தின் அடியில் உள்ள உயரம் 18 அடியாக அமைந்துள்ளது. தமிழில் உயிரெழுத்துக்கள் 12 என்பதற்கேற்ப லிங்கத்தின் மொத்த அடி உயரம் 12 அடியாக அமைந்துள்ளது. உங்கள் முன் கூறலாம் என வந்துள்ளேன். மகாகவி பாரதியின் 1822ஆம் ஆண்டு மார்கழி மாதம் 11ஆம் தேதி எட்டயபுரத்தில் பிறந்தார். இவரது பெற்றோர் சின்னசாமி ஐயர் மற்றும் இலக்குமி அம்மையார் ஆவார். இவரது கவிப்பாடும் திறனை பாராட்டி இவருக்கு பாரதி என்ற பட்டத்தை வழங்கினார். இவரது இயற்பெயர் சுப்பிரமணியன் என்றாலும் சுப்பையா என்று அழைக்கப்பட்டு வந்தார். பள்ளி படித்துக் கொண்டிருக்கும் போதே செல்லம்மாள் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு போன்ற புகழ் இவரால் பாரதியாரால் எழுதப்பட்டது. இவர் இந்தி, சமஸ்கிருதம், வங்காளம் போன்ற பிற மொழியால் மொழிபெயர்த்தார். சுதந்திர போரில் காட்டுத்தீயா சுதந்திர கன்னடா பாரதியாரால் திருக்கொலை செய்தது. நன்றி, வணக்கம். எனவே கண்ணனை பற்றி சில வார்த்தைகள் பேசலாம் என உங்களுடன் யோகாவை பற்றி மரியாதையை இறுதியில் கம்சன் என்று ஒரு மகனும் தேவனுக்கு தேவகி என்று ஒரு மகளும் இருந்தனர். கம்சனும் தேவகியும் ஒருவருக்கொருவர் அன்போடு இருந்தனர். தக்க வயது தேவகிக்கும் வாசுதேவருக்கும் என்பவர்களுக்கும் திருமணம் நடைபெற்றது. எனவே வாசுதேவர் மணமக்கள் ஊர்வலமாக அழைத்து சென்று இருந்தனர். எனவே கம்சன் தேவியுமே ஓடி வந்தார். தக்க சமயத்தில் ஒரு விபத்தை அற்றில் வானத்திலிருந்து கம்சா தேவகியின் வயிற்றில் பிறக்கும் 8வது குழந்தை உண்மை கொள்ளும் என்று கூறியது. இதை கேட்ட கம்சன் தேவியிலிருந்து இறங்கி வாழ வந்தார். அந்த விபத்தை அறிந்து எண்ணிய வாசுதேவர் கம்சனை காலில் இருந்து அரசரை தேவகியின் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் உன்னிடம் சேர்ப்பேன் என்று கூறினான். எனவே கம்சன் தன் கொடிய செயலை விட்டு அரண்மனைக்கு திரும்பினான். வாசுதேவரும் தேவகியும் மூத்த தரமாகிய ரோகிணியும் தேவகியும் மனமுற்று வாழ்ந்தனர். எனவே தேவகிக்கு கற்பமுற்று முதல் குழந்தை பிறந்தது. வாசுதேவர் கம்சனுக்கு கூறியபடி முதல் குழந்தையை கம்சனிடம் கொடுத்தான்.
கம்சன் குழந்தையின் காலை வாரி அடித்து கொண்டான். அதை இவ்வாறு 6 குழந்தைகளை அப்படி கொண்டான் அக்கொடியவன். எனவே 7வது குழந்தை பிறக்கும் போது கருவிலிருந்து ரோகிணி வயிற்றிற்கு தெய்வீகமாக மாறப்பட்டது. 8வது குழந்தை பிறக்கும் காலம் நெருங்க நெருங்க கம்சன் வாசிகளுக்கு அவர்கள் போக்கு விடவில்லை. அவர்களை அழைத்தவர்கள் அவர்கள் சிறைச்சாலையில் பிரியாதவராக பிணைந்து சிறைகள் எல்லாம் நன்றாக அடைக்கின்றது. எனவே 8வது அந்த கொடுமையும் சிறைச்சாலையும் கொள்ளைகளையும் பூமி தேவியால் இயலவில்லை. எனவே பூமி தேவி பிரம்மனிடம் கண்ணீர் விட்டாளர்கள் பிரம்மன் மனமுருகி பூமி தேவியிடம் சென்று பார்க்கடலில் பள்ளி கொள்ளும் ஸ்ரீமன் நாராயணனிடம் போய் உதவி கேள் என்று கூறினார். அவர் கூட்டி சென்றார். ஸ்ரீமன் நாராயணன் சென்று கம்சன் செய்த கொடுமையை சொன்னார். ஸ்ரீமன் நாராயணன் நான் தேவகியின் வயிற்றில் கண்ணனாக பிறப்பேன் என்று கூறினார். நன்றி, வணக்கம்.